தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கவும் நாம் எண்ணுகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோம வாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களில் இப்பொழுது இந்த சித்திரா பௌர்ணமியை முன்னிட்டு நாளைய தினம் சித்திரா பௌர்ணமி. இந்த சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரத்தோடு கூடியதாகிய பௌர்ணமி வருகின்ற பொழுது ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. அவ்வாறு அந்த சித்திரை பௌர்ணமியை தீர்த்தமாக கொண்டு நடைபெறுகின்ற ஆலயங்களிலே இன்றைய தினத்திலே தேர் உற்சவம் நடைபெறும். அந்த தேர் உற்சவங்களிலும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக நாங்கள் பெறுகின்ற பொழுது வாழ்வில் நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. இந்த இறை வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது அந்த இறை வழிபாட்டுக்கு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது சைவ தமிழ் கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு நாம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். இந்த உற்சவ காலங்களிலே இந்த நாகரீக உடைகளை தவிர்த்து நமது கலாச்சார பண்பாட்டு உடைகள், ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து, பெண்கள் தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து, இளம் வயசு பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி உடுத்தி, சிறு குழந்தைகள் பட்டுப்பாவாடை அணிந்து, நமது தமிழர்களுக்கென்றொரு கலாச்சாரம் இருக்கிறது. நமது சைவ சமயத்திற்கு என்று ஒரு பண்பாட்டு உடைகள் இருக்கிறது. இவ்வாறு சமய கலாச்சார பண்பாடுகளை, இந்த விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கும் நாம் எடுத்து கூறுகின்ற வகையில் இவ்வாறு உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே செல்லுகின்ற பொழுது நாம் நமது இந்த கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்ல பழக வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்கால சந்ததியினரும் ஆலயத்துக்கு செல்வதாக இருந்தால் ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும், பெண்கள் தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும், இளம் பிள்ளைகள் இந்த நாகரிக உடைகளை தவிர்த்து பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து நமது கலாச்சார உடைகளோடு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலும் தோற்றுவிக்கின்ற வகையிலே இந்த இறை வழிபாடுகளை நாம் ஈடுபடுவதோடு நாளைய தினம் பல்வேறு ஆலயங்களிலே சித்திரகுப்த நாயனாருடைய விரத அனுஷ்டானங்கள் நடைபெறும். அவ்வாறு அந்த சித்திரா பௌர்ணமியோடு கூடியதாகிய பல்வேறு ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள், காலையிலே தீர்த்த உற்சவங்கள் நடைபெற்று மாலையிலே துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு உற்சவங்கள் எல்லாம் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான சிறப்பு பூஜை வழிபாடுகளிலே நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெரு வாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக
சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்த். சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அடிக்கடி நாம் கேட்கின்ற கேள்வி ஒன்று, இது நல்லதா பொல்லாததா என்று. நாங்கள் ஒரு பொருளை வாங்குவதற்காக போகின்ற பொழுது அதை எடுத்து இது நல்லதா பொல்லாததா, அல்லது இது எனக்கு வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கலாம். அல்லது ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது இங்கு நாங்கள் புகைக்கலாமா புகைக்கக்கூடாதா, இந்த இடத்திலே நாங்கள் சத்தம் போடலாமா சத்தம் போட முடியாதா, இப்படி நாங்கள் எது சரி எது பிழை என்று, எது நல்லது எது கெட்டது என்று எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு கேள்வி எழுப்பி அந்த சூழல் அமைவிலே எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை நாங்கள் நடத்த முடியும், நிறைவேற்ற முடியும் என்று தேடுவது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மக்களை இரண்டாக பிரிக்கின்றோம். இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள், அல்லது இவர்கள் எங்களுக்கு தேவையானவர்கள், இவர்கள் எங்களுக்கு தேவையில்லாதவர்கள், இவர்கள் பாராட்டுக்குரியவர்கள், நாங்கள் இவர்களுக்கு சாபக்கேடு இருக்கட்டும் என்று சொல்லி, இப்படி இந்த மக்களை இரண்டு கூறாக நாங்கள் பிரிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை எங்கும் ஒரு சமூகத்திலே கூட இரண்டு கட்சிகளாக பங்கு தளங்கள், சமூகங்கள் அல்லது சில அமைப்புகள் பிரிந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 2 அல்லது 3 அல்லது 4 கட்சிகளாக அவை பிளவுபட்டிருப்பதனாலே அந்த இடத்திலே, அந்த அமைப்பிலே, அந்த குழுமத்திலே, மக்கள் சமூகத்திலே பல நன்மைகளை செய்ய முடியாதவாறு அவற்றை இழந்து விடுகின்றோம். எதை செய்ய போனாலும் அங்கு ஒரு போட்டி இருக்கின்றது, நல்லது கெட்டது, நாங்கள் சரி இவர்கள் பிழை, 2 பேரும் நாங்கள் சரி இவர்கள் பிழை என்று சொல்லுவார்கள். நியாயப்படுத்திக் கொள்ளுவோம், அதற்கான ஆதாரங்களை தேடுவோம். எப்பொழுதும் மற்றவர்களை நாங்கள் குறை கூறுவதனாலே நாங்கள் சரி என்று நியாயப்படுத்த விரும்புகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு குழம்பிய நிலையிலே ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை, ஒரு பரஸ்பர உறவை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழலிலே எங்களுடைய எடுக்க வேண்டிய அல்லது இயற்கையாகவே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளமையை, வளர்ச்சியை நாங்கள் இழந்து விடுகின்றோம். இது ஒரு பெரும் அதிர்ஷ்ட விதமான செயலாகும். இந்த போட்டி பொறாண்மை ஒரு கணவன் மனைவிக்கு இடையில கூட இடம்பெறலாம். இந்த பிள்ளைகள் அவர்கள் எது சரி, யார் சரி யார் பிழை என்று தெரியாத அளவிற்கு குழம்பி நிற்கலாம். இப்படி இந்த சமுதாயத்திலே நாங்கள் குழப்பமான ஒரு சூழலிலே எது சரி எது பிழை, எது நன்மையானது எது தீமையானது என்று தேர்வு செய்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் தத்தளிக்கின்றோம். நாங்கள் குழம்பிய நிலையிலே இருக்கின்றோம். இங்குதான் தொடக்க திரு அவையிலே இந்த வேதம் பரவிக்கொண்டு போகின்றது. யூத சமய எல்லைகளை எல்லாம் கடந்து செல்லுகின்ற பொழுது புனித பவுல் அடிகளார் இந்த யூத எல்லைகளை கடந்து எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கின்றார். அப்பொழுது கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் யூத சமயத்திலே இந்த யூத சமயத்தை சாருகின்ற பொழுது அவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. அது மோசேயினுடைய சட்டம். சட்டங்கள் சரி பிழை என்பது சொல்வதற்கல்ல, கால ஓட்டத்திலே இந்த மாற்றங்கள் பல எழுகின்ற பொழுது எது முதன்மையானது, எது முக்கியமானது, எது தவிர்க்க முடியாதது, எது
தேவையில்லாதது அல்லது அவசியமற்றது, தவிர்த்து கொள்ளக்கூடியது என்று நாங்கள் தீர்மானிப்பதற்கு இந்த முதலாவது திரு அவையில் இடம்பெற்ற திரு சங்கம், அது எருசலேமிலே பேதுரு ஒரு புறம், பவுல் ஒரு புறம், இந்த இருவரும் நற்செய்தியை பரப்புகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய அப்போஸ்தலர்களாக சீடர்களாக திகழுகின்ற இந்த இரண்டு கட்சிக்காரர்களும் மனமுவந்து அவர்கள் விருத்த சேதனம் என்பது அது கிறிஸ்தவ சமயத்திலே இடம்பெற வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பண்பாட்டு ரீதியான, கலாச்சார ரீதியான, இன ரீதியான ஒரு வழிமுறை, ஒரு சட்டம் என்பதை அங்கு உணர்ந்து கொண்டு கிறிஸ்து இத்தகைய எல்லைகளையெல்லாம் கடந்து விட்டார் என்பதனாலே ஆவியினாலே அவர்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும், கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் செய்தியினாலே அவர்கள் மெருகூட்டப்பட வேண்டும் என்ற போக்கிலே அவர்கள் தீர்மானித்து ஒரு சமரசமான ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். இவ்வாறு உலக ரீதியாக எத்தனையோ நாடுகளுக்கு இடையிலே யுத்தம் இடம்பெற்று கொண்டு வருகின்ற பொழுது அங்கு உரையாடல் வேண்டும், அங்கு ஒரு சமரசமான ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும் என்று பல இடங்களிலே இப்படிப்பட்ட உரையாடல்கள் இடம்பெற்று கொண்டு வருகின்றன. ஆனால் இதய சுத்தியோடு அவர்கள் செய்யாதபடியினாலே, அவர்கள் தங்களுக்கென்று சில திட்டங்களை அவர்கள் மறைவாக வைத்திருப்பதினாலே, தாங்கள் எப்படியாவது தங்களுடைய கொள்கை, தங்களுடைய விருப்பம், தங்களுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று நிற்பதினாலே அவர்கள் குழம்பி இருக்கின்றார்கள். ஆனாலே இந்த முதல் பொது சங்கமாக இடம்பெற்ற ஜெருசலேம் நகரிலே இடம்பெற்ற இந்த சங்கத்தை எங்களுடைய வாழ்க்கை சமூகங்கள் முன்னுதாரணமாக கொண்டு மக்களுக்கு எது நல்லது, கடவுள் எதை விரும்புகின்றார், எது முதன்மையானது என்ற அடிப்படையிலே ஒரு இதய சுத்தியோடு நாங்கள் இந்த தீர்மானங்களை எடுக்க விரும்புகின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலக சமுதாயம் ஒரு ஒற்றுமையுள்ள, ஒன்றுக்கு உதவு செய்கின்ற சமூகங்களாக மலர்வதற்கு நாங்கள் இந்த உலக சமுதாயத்திற்காக, மனித சமுதாயத்திற்காக இந்த வேளையிலே மன்றாடுவோமாக. ஆமென். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்தது நோக்கம், அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த, மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம்.
வேண்டும், இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோற்றத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்தில் மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், இதனுடைய லாபத்தை இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால் நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால், கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி